நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் ஒன்லைனர் வந்து பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா புக்ஸில் இருக்கிறது லைன் பை லைனாக வந்து எக்கனாமிக் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டக்ட் பண்ணி யூடியூப்பில் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிளாஸ் 1 வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? அதேமாரி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் கிளாஸஸ்லையும் பார்த்தீங்கன்னா நான் ஒன்லைனர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கவர் பண்ணி கொடுத்துருவேன். நம்மளுடைய சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம எல்லாமே வந்து ஓவராலாக வந்து ஒன்லைனராக வந்து நம்ம படிச்சிடலாம். சரிங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் புக்ஸ் வந்து எடுக்க தேவையில்லை, நம்மளுடைய ஒன்லைனர் மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். நீங்கள் வந்து நல்லா வந்து சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். இன்ஸ் மாதிரி தான் வந்து எல்லாமே வந்து நம்ம கொடுத்துருப்போம். சரி, வாங்க பார்க்கலாம். பாருங்கள், தொழில்கள். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். நமது பொருளாதாரத்தின் ஆணிவேராக திகழ்வது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேளாண்மை தான். சரிங்களா? நம்மளோட பொருளாதாரத்தோடைய ஆணிவேர் பார்த்தீங்கன்னா வேளாண்மை தான். தொழில்கள் பார்த்தீங்கன்னா 3 வகையாக வந்து பிரிக்கலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்நிலை தொழில்கள், 2ஆம் நிலை தொழில்கள், 3ஆம் நிலை தொழில்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3 வகையாக வந்து அந்த தொழில்களை வந்து பிரிக்கலாம். சரிங்களா? அப்போ முதல்நிலை தொழில்கள்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். சரிங்களா? முதல்நிலை தொழில்களுக்கு பார்த்தீங்கன்னா மூலப்பொருள் துறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முதல்நிலை தொழில்களில் வந்து என்னென்னலாம் வந்து அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உணவு தேவை மற்றும் தொழில் உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது தான் பார்த்திங்கன்னா முதல்நிலை தொழில்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வேளாண்மை, கால்நடை, மீன்பிடித்தல், கனிமங்கள், மூலிகைகள், தேன், ரப்பர், இது எல்லாமே பார்த்திங்கன்னா முதல்நிலை தொழில்கள். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், 2ஆம் நிலை தொழில்கள் பார்ப்போம். 2ஆம் நிலை தொழில்கள்லாம் பார்த்திங்கன்னா உற்பத்தி துறையை வந்து சொல்லுவாங்க. மூலப்பொருளில் இருந்து இயந்திரங்கள் மூலம் அன்றாட தேவைக்காக உற்பத்தி செய்வது தான் பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை தொழில்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள், காடு சார்ந்த தொழிற்சாலைகள், கட்டுமானம், கனிமம் மற்றும் கடல்சார் தொழில்கள், இதெல்லாமே பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை தொழில்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 3ஆம் நிலை தொழில்கள். ஸோ 3ஆம் நிலை தொழில்கள்னால் சார்புத்துறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முதல் மற்றும் 2ஆம் நிலை தொழில் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை மக்களிடம் சேர்ப்பது தான் பார்த்திங்கன்னா 3ஆம் நிலை தொழில்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள். 3ஆம் நிலை தொழிலுக்கான எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, வர்த்தகம், வங்கி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா 3ஆம் நிலை தொழில்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 3ஆம் நிலை தொழில்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு பேர் இருக்குது. என்னன்னு பார்த்திங்கன்னா சேவை தொழில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், நம் நாட்டின் ஜிடிபியில் பெரும் பங்கு வகிப்பவை வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3ஆம் நிலை தொழில்கள் அல்லது சேவைத்துறை. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம் நாட்டோட ஜிடிபியில் வந்து பெரும் பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? சேவைத்துறை தான் வந்து நிறைய பங்களிப்பு வந்து கொடுக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், 80% உழைப்பாளர்கள் சார்புத்துறையை சேர்ந்தவர்களாக உள்ள நாடு வந்து எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 80% உழைப்பாளர்கள் சார்புத்துறையே சார்ந்தவர்களாக உள்ளனர். ஸோ இந்த நாட்டில்னு பார்த்திங்கன்னா அமெரிக்காவில். அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியா விவசாய பண்டங்கள் உற்பத்தியில் 2வது பெரிய நாடு. ஸோ உலக உற்பத்தியில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து விவசாய பண்டங்கள் வந்து இந்தியா உற்பத்தி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 7.39%. அடுத்து பார்த்திங்கன்னா உலகளவில் இந்தியா தொழில்துறையில் 8வது பிளேஸில் வந்து இருக்குது. பணிகள் துறையில் பார்த்திங்கன்னா 6வது பிளேஸில் இருக்குது. சரிங்களா? இந்தியாவில் அதிக வருவாய் அளிப்பது வந்து எந்த துறை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பணிகள் துறை தான். சரிங்களா? அடுத்து பாருங்கள், முதன்மை, 2ஆம் மற்றும் சார்புத்துறை மூலமாக செயல்படுத்துவது உற்பத்தி சங்கிலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? உற்பத்தி சங்கிலினா என்னென்னா முதன்மை, 2ஆம் மற்றும் சார்புத்துறை மூலமாக செயல்படுவது தான் பார்த்திங்கன்னா உற்பத்தி சங்கிலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவ்வளோதான். கிளாஸ் 2ல் வந்து நம்ம இதை மட்டும் முடிச்சுக்கலாம். சரிங்களா? ஆல்ரெடி கிளாஸ் 1 வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருப்போம். ரெகுலராக பார்த்திங்கன்னா கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரிடே பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் இருக்க பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.